வெல்கம் பேக் டு டிகே கமெண்ட்ரி. நான் உங்கள் தனாஸ்குமார். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வேட்டையின் படத்தில் இருந்து ஃபஸ்ட்டு சிங்கிளான மனசுலாயோ சாங்கை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சாங் எப்படி இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோட இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மனசுலாயோ இந்த சாங் எப்படி இருக்கு கேட்டிங்கன்னா, பயங்கரமாக குத்தாட்டம் போடுற அளவுக்கு ஒரு சூப்பரான சாங்காக இருக்குது. ராக் ஸ்டார் அனிருத் அவரோட மியூசிக்கை பற்றி பொதுவாக எல்லாருக்குமே தெரியும், கொலமாசா மியூசிக் பண்ணுவார்னு. அதுவும் தலைவரோட படத்தில் வர கிடச்சிருக்கு. தலைவன் சும்மாவாக இருப்பாப்ல, அப்படியே அந்த கீபோர்டு எரிய அளவுக்கு தலைவருக்கே இந்த சாங்கை ரெடி பண்ண மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு அனியோட மியூசிக் பார்த்தீங்கன்னா அந்த சாங்கில் தெரிக்குது. நம்ம ராக் ஸ்டார் அவர் பார்த்தீங்கன்னா மியூசிக்கை மட்டும் தலைவர் கம்போஸ் பண்ணல, இந்த சாங்கில் தலைவர் கூட சேர்ந்து பக்காவாக டான்ஸ் ஆடி இருக்காரு. அதெல்லாம் பார்க்குறதுக்கே செம குஸ்பம்ஸாக இருக்குது. அதுக்கப்புறமா இந்த சாங்கில் தலைவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப மாசாக ஸ்டைலிஷாக இருக்காப்புல. இந்த சாங்கில் தலைவரை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, இவருக்கு என்ன வயசே ஆகாதா அப்படி தான் இருந்தது. அந்தளவுக்கு இந்த சாங்கில் ரொம்ப யங்காக ஸ்டைலிஷாக மாசாக இருக்காப்புல. இந்த வயசில் கூட தலைவர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நடிச்சிட்டு இருக்காரு. இவரோட ரெக்கார்டை இவரோட ஸ்டைலை யாருமே பிரேக் பண்ணாத அளவுக்கு பயங்கரமான ஒரு ஸ்டேஜில் தலைவர் இருக்காப்புல. தலைவர்னா சும்மாவா என்ன, எப்போவுமே மாஸ் தான். இந்த சாங்கில் வர தலைவர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குத்தாட்டம் போட்டிருப்பார் போல். அதெல்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சு வாரியர், அவங்களும் இந்த சாங்ல ரொம்ப அழகாக இருக்காங்க. அவங்களுக்கும் வயசான மாதிரியே தெரியல. இந்த சாங்ல செம்மையாக டான்ஸ் ஆடிருக்காங்க. இவங்களோட டான்ஸும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மனசுலாயோ சாங்கை யார் எழுதியிருக்காங்கன்னா, சூப்பர் சுப்பு விஷ்ணு எட்வன் தான் எழுதியிருக்காப்புல. ஏற்கனவே ஜெயிலர் படத்தில் சூப்பர் சுப்பு அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டான குக்கும் சாங்கை தலைவருக்கு கொடுத்துருப்பாப்புல. அந்த சாங்கு தலைவருக்கே ரெடி பண்ண மாதிரி இருந்தது. அந்த சாங்கில் வேறு யாருக்கும் கம்போஸ் பண்ணியிருந்தா கூட இந்த அளவுக்கு ட்ரெண்ட் ஆகிருக்குமா கேட்டிங்கன்னா டவுட்டு தான். அந்த அளவுக்கு அந்த குக்கும் சாங்கை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பவர்ஃபுல்லாக எழுதியிருப்பாப்புல சூப்பர் சுப்பு. இந்த சாங்கும் அவர் தான் எழுதியிருக்காப்புல. இவர் கூட சேர்ந்து விஷ்ணு எட்வன் இன்னொருத்தர் எழுதியிருக்காப்புல. ரெண்டு பேருமே சூப்பராகவே இந்த சாங் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த மனசுலாயோ சாங்கை யாரெல்லாம் பாடியிருக்காங்கன்னா, அனிருத், மலேசியா வாசுதேவன், யுகேந்திரன், தீபி சுரேஷ் இவங்களாம் தான் பாடியிருக்காங்க. சும்மா சொல்லக்கூடாது, நம்ம தலைவன் அனிருத் அவர் கூட சேர்ந்து பயங்கர எனர்ஜெட்டிக்காக இவங்களாம் பாடியிருக்காங்க. அதுக்கப்புறமா விஷுவல்ஸு எடிட்டிங் எல்லாமே சூப்பராக பண்ணிட்டாங்க. அடுத்து இந்த சாங்கில் கொரியோகிராஃபி சூப்பராக இருக்குது. எல்லாருமே போட்டிருக்கிற காஸ்டியூம் சூப்பராக இருக்குது. முக்கியமாக தலைவர் மஞ்சு வாரியர் இவங்களோட காஸ்டியூம் சூப்பராக இருக்குது. நம்ம தலைவருக்கு அந்த கோட்டை போட்டு மாசாக ஸ்டைலிஷாக வேறு இருக்காப்புல. அதெல்லாம் பார்க்குறதுக்கு செமையாக இருக்குது. இந்த சாங்கை கேட்கும் போது கேரளா ஸ்டேட்டில் வர மாதிரியான சாங்காக தான் இருக்கும் அப்படி எனக்கு தோணுது. ஏன்னா இந்த சாங்கோட லிரிக்கும் அப்படி தான் இருக்குது. இந்த சாங்கில் காமிச்ச பிளேஸும் அப்படி தான் இருக்குது. அடுத்து யாரெல்லாம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பட்டாளமே நடிச்சிருக்காங்க. தலைவர், மஞ்சு வாரியர், ரித்திகா சிங், அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா அப்படின்னு பல பேர் நடிச்சிருக்கனால இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறமா இந்த வேட்டையின் படத்துக்கு பயங்கர எதிர்பார்ப்பு இருக்குது. எதனால் பார்த்தீங்கன்னா, ஜெய் பீம் அப்படிங்கிற சூப்பரான பயங்கரமான படம் எடுத்தவர் தான் டிஜே ஞானவேல் அவர். அவர் இப்போ தலைவர் வச்சு இந்த வேட்டையின் படத்தை எடுத்திருக்காரு. கண்டிப்பாக தலைவர் வச்சு பயங்கரமான சம்பவம் இந்த படத்தில் பண்ணியிருப்பாருன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். மொத்தத்தில் இந்த மனசுலாயோ சாங் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேட்டரில் பயங்கரமாக குத்தாட்டம் போடுற அளவுக்கு ஒரு பயங்கரமான சாங்காக தான் இந்த மனசுலாயோ சாங் இருக்குது. எனக்கு இந்த சாங் ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த மனசுலாயோ சாங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.